அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு பிசாசினால் உண்டானவன் என்று என்னோட சேனலில் வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜான் ஜெபராஜும் டிஜு தாமஸும் சேர்ந்து எவ்வளவாய் விசுவாசிகளை ஏமாத்தினார்கள், வஞ்சித்தார்கள். தீர்க்க தரிசனம் பெயரில் எவ்வளவாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்கினார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் பார்க்கலன்னா என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை கொடுக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து விட்டு இந்த வீடியோவை பாருங்கள். எவ்வளவு துணிகரம் பாருங்க அந்த ஜான் ஜெபராஜுக்கு. எத்தனை பேர் அவர் மனைவியை விட்டு பிரிந்து விட்டார்னு சொல்லி எத்தனை பேர் வீடியோ போட்டுட்ருக்கோம். எத்தனை பேர் பெண் விஷயத்தில் விழுந்துட்டார்னு வீடியோ போட்டுட்ருக்கோம். அதை குறித்து அவரும் அவர் மனைவியும் சோஷியல் மீடியாவில் வந்து யாருக்குமே பதிலளிக்காமல் இப்பொழுது வந்து ஒரு புதிய பாடலை வெளியிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பிசாசினால் உண்டானவன் வந்து இப்படி தான் இருப்பான் என்பதே ஜான் ஜெபராஜ் வந்து நிரூபித்து விட்டார். அதாவது இவர் பாடலை இப்போ யார் முதல்ல கேட்டா, இவர் பாடலை முதல்ல வெளியிடுறதுக்கு எதுக்காக? இயேசு கிறிஸ்து நாம மகிமைக்காண்டி அவர் பாடலை வெளியிடுறாரு. அப்படி அல்ல, அவர் தங்கள் பிரபலமாகணும், நான் பிரபலமாகணும், இது நிமித்தம் பணம் சம்பாதிக்கணும், நான் ஃபேமஸ் ஆகணும், அந்த பெருமையில் தான் வந்து எல்லாருமே வீடியோ போட்டுட்ருக்காங்க. அந்த பாட்டு பாடுகிறவர்கள் அத்தனை பேரும் இவர்கள் யாரும் வந்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. அதை அவர் எக்ஸாக்டாக இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இத்தனை பேருக்கு மனைவியோடு சேர்ந்து வந்து இப்போ வீடியோ போட்டு நான் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும்னு வீடியோ போட வேண்டியதானே? இதைத்தான் நான் என்னுடைய வீடியோலையும் சரி, என்னுடைய குரூப்லேயும் சரி, நான் ஏற்கனவே நிறைய காரியங்கள் ஒரு பற்றி கூறியிருந்தேன். ஒரு பாட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறான்னு பார்க்குற நேரத்தில் ஒரு புது பாடலோடு வருவார்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அவர் வந்து அதை பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கு, இதெல்லாம் வந்து ஒரு டாக்டிக்ஸ், இதெல்லாம் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பாடலை போட்ட உடனே அந்த பாடல் பயங்கரமாக ரீச் ஆயிரும், அது இத்தனை மில்லியன் வியூஸ் போகும், அது மட்டும் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாங்கிற இந்த ப்ரீ பிளான்டோட எக்ஸாக்டாக இந்த பிசாசின் மகன் வந்து இறங்கியிருக்கிறான். இவர் இப்படி தான் இறங்குவாருங்கிறது தெரியும். ஆனால் அதில் கூட எனக்கு வந்து வருத்தம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பாடலை போட்டதுக்கப்புறம் இவ்வளோகான எத்தனையோ ஊழியக்காரங்கள் வந்து இவரை பற்றி இவர் தவறானவர்னு நம்ம வந்து எச்சரிக்கை விசுவாசிகளுக்கு கொடுத்த பிறகும் சில விசுவாசிகள் பாருங்கள், இப்போ இந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், ஜான் ஜெபராஜ் நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் சூப்பர், நீங்கள் உங்களோட கடவுள் இருக்கிறார், உங்களோட கடவுள் உங்கள் மகிமையில் நடத்துவார், இனிமேலேருந்து நீங்கள் வல்லமையாக செயல்படுவீங்கன்னு ஒரு கமெண்ட்ல இன்னும் பாருங்கள் இத்தனை விசுவாசிகள் போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து நேற்று ரொம்ப மன வருத்தம் அடைந்தேன். நான் கிறிஸ்துவுக்களாக இன்னும் இந்த ஜனங்கள், இந்த விசுவாசிகள் இப்படி உணர்வு இல்லாமல் இருக்காங்களேங்கிறத ரொம்ப மனபாரம் அடைந்தேன். மனபாரம் அடைந்து தான் நான் இந்த வீடியோவில் வந்து பரிசுத்தாவினர் மூலமாக நான் இது விசுவாசிகளாக உங்களுக்கு வந்து நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக உங்களுக்காக மரித்திருக்கிறார். நீங்கள் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பின்பற்றி விட்டு செல்லக்கூடாது. அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் தான் மோசை பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சென்றார்கள். அதுபோல் தாவீது ராஜாவாக இருந்தால் ராஜாவுக்கு கீழாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போது மாம்ச ரூபம் எடுத்து வந்து நமக்கு குமாரனாக வந்து இங்கே வந்து சிலுவை மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ராஜா அவர் தான், நமக்கு தலைவர் அவர் தான், நம்மளுடைய கடவுள் அவர் தான், நமக்கு எல்லாமே அவர் தான். எந்த மனுஷனைக்கு குறித்து அதான் வேதவசனம் கூறுகிறது, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு மனுஷனையும் பின்பற்றி விட்டு செல்லவே கூடாது. அவங்க மோசை பின்னாடி சொன்னது மாதிரி இப்போ நம்ம யார் பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு கடவுள், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்காக அந்த மரிச்சதுக்கு அப்புறம் அவரை மாற்றம்தான் பின்பற்ற வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து அதை சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் ஏன்ட்ட வாங்க, எண்ணில நிலைத்திருங்கள், ஏன் கூட வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ பாருங்கள், பிசாசனம் தெளிவாக மனுஷனை பின்பற்ற வைத்துக்கொண்டு இப்படி கமெண்ட் செக்ஷனில் ஜான் ஜெபராஜ் பெரியவர் வல்லவர்னு போட்டுட்ருக்காங்க. இதுதான் வந்து அடிமைத்தனம். அப்படின்னா ரெட்சிப்புனா ஃபஸ்ட்டு என்னது? ரெட்சிப்புனா நம்ம கடவுள் வந்து எதற்காக ரெட்சிப்பை கொடுத்தார் என்றால் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க தான் கடவுள் ரெட்சிப்பை கொடுத்தார். அதை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ரெட்சிப்பை கொடுத்தார். மனுஷ அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்காகவே கடவுள் ரெட்சிப்பை கொடுத்தார். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன இருந்தோம்? ஏதோ ஒரு மனுஷனுக்கு போய் அடிமையாக இருந்தோம். சினிமா கடனும் சரி, இல்லை எந்த ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருந்தோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த மனுஷ அடிமைத்தனத்துல தான் கடவுள் விடுதலையே கொடுக்குறாரு. அதுதான் ரட்சிப்பு. ஆனால் இப்போ பாருங்க, நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டோம், இப்படி மனுஷனை பின்பற்றிட்டு போனீங்கன்னா நீங்க ரட்சிப்புகளாகவே இல்லை என்றுதான் வேதம் கூறுகின்றது. அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா மனுஷனுக்கும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டீர்கள். மீட்கப்பட்டு திரும்பவும் போய் போதகனுக்கு போய் அடிமையாயிடுறீங்க. அப்படின்னா அங்கே எங்கே ரட்சிப்பு இருக்கு? ஆதலால் விசுவாசிகளே, நீங்கள் ஜான் ஜெபராஜையோ இல்லை வேற எந்த ஒரு மனுஷனையோ நீங்கள் பின்பற்றிட்டு செல்கிறீர்களா என்று உங்களே நீங்கள் சோதித்து அறியுங்கள். நீங்கள் அப்படி மனுஷனை பின்பற்றிட்டு சென்றீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிப்புகளாகவே இல்லை. நீங்கள் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அதனால் தயவு கூர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட கள்ளர்களையும் நய வஞ்சகர்களையும் விட்டு தயவு கூர்ந்து வேதத்துக்கு திரும்புங்கள். ஏனென்றால்
மியூசிக்னு சொல்லி இவர் பின்னாடி வந்து போக வேண்டிய தேவை கிடையாது. இவரோட எத்தனையோ பேர் அழகழகான மியூசிக்கில் அழகழகான பாடல்கள் கொடுத்து அவங்க வெளியே தெரியாமல் இருந்திருக்காங்க. தங்களை பிரபலமாகாமலே அவங்க பாட்டு மட்டும் தான் பிரபலமாயிருக்கு, அவங்க பிரபலமாகலை. அந்த பாடல்கள் கேளுங்க. இவர் பெரிய ஏதோ பெரிய பாட்டு கம்போஸ் பண்ணிட்டாரு, இதெல்லாம் என்ன பெரிய பாட்டா? இவர் என்ன பீத்தவோனா? பீத்தவோனோட பெரிய கம்போசர் ஆகுது. அதில் விசுவாசிகளை கொஞ்சம் தெளிவடையுங்கள். அதைத்தான் வேதவசனம் கூறுகிறது, ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது நியாய தீர்ப்பு நாள். விசுவாசிகளை ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் நினைத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறோம், மறுத்ததுக்கப்புறம் கடவுள் ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக நிறுத்தி நீ இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லி நியாய தீர்ப்பு கொடுப்பாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேதவசனம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது என்னவென்றால், அதாவது இயேசு கிறிஸ்து வந்து யூதர்கள்ட்ட போய் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார், யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் யூதர்களோ டைரக்டாக அவர் ஃப்ரண்டில் நின்று கொண்டு சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார்களா, அதுவே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அதே போல தான் இப்பொழுது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எச்சரிப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இவர்களெல்லாம் கல்லர்கள், நீங்கள் இவர்களை விட்டு கிறிஸ்துவுக்கு பின்பற்றுங்கள் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொல்கிற இந்த வேத சத்தியத்தை நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னா, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்பொழுது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய்விட்டீர்கள். அதைத்தான் வேத வசனம் நமக்கு கூறுகிறது. அதை மறிச்சதுக்கப்புறம் தான் ஒருத்தரை தனித்தனியாக நியாய தீர்ப்பு கொடுப்பாருங்க. நம்ம இப்போவுமே ப்ரெசென்ட்டாகவே நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆகி கொண்டு இருக்கிறோம். இதுதான் வந்து வேத சத்தியம். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ ஒருவேளை எனக்கும் ஏதாவது ஒரு எச்சரிப்பு நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் வருதுன்னா, நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவேன். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பூமியில் ஜட்ஜ்மெண்ட் நடந்துடும். இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து நீங்கள் எப்படி கீழ்ப்படியாமல் வாழ்கிறீங்களோ அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதைத்தான் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. ஆதலால் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது என்றால் நீங்கள் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் வேதம் கூறுகிறது, அதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறிக்கொண்டு இருக்கிறார். அதைத்தான் வேத வசனம் கூறுகிறது, குமாரனுக்கே நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று. இப்பொழுது இந்த ஜான் ஜெபராஜ் வரிசையில் ஜான் ஜெபராஜோட தம்பி அவரை பார்த்துட்டு வரோம். கடைசியா சொல்றேன், 2 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பாரு. என்னன்னு சர்ச்சுக்கு வந்தா படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க படம் பாருங்கன்றீங்க. ஆமா சார், படத்துல நடிக்கிற தளபதியை பாரு, அஜித்தை பாரு, சமந்தாவை பாரு, நயன்தாராவை பாரு,